கோபி கிருஷ்ணா. சமூகம், சேவை, சினிமான்னு இவர் கால் பதிக்காத துறையே இல்லை. திரைத்துறையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல், மணிரத்னம், இசைஞானி இளையராஜா, நடிகர் பார்த்திபன்னு பல பிரபலங்களோட ஆதர்ஷ நண்பர் இவர். மனசு நல்லா இருந்தா எந்த நோயும் விரட்டி அடிக்க முடியுங்கிறதுக்கு கோபி கிருஷ்ணா சார் மிகச்சிறந்த உதாரணம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம டாக்டர் சேனல் பார்க்குற அனைவருக்கும் என்னோட அன்பான மாலை வணக்கங்கள். சார், தலைவலி கால்வலிக்கே சுருண்டு போடுற காலம் இது. பார்க்கின்சன்ஸ்ன்ற ஒரு கையை பார்த்துட்டோன்னு போராடி மீண்டிருக்கீங்க. உங்களுக்கு எப்போ இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சது? இது கொஞ்சம் பின்னோக்கி போகணும். நம்ம 2015 தான் ஃபஸ்ட்டு என்னை டயக்னைஸ் பண்ணாங்க. அப்போ எனக்கு 50 வயசு. நார்மலாக பார்க்கின்சன்ஸ் ஒரு 60 இயர்ஸில் தான் வரும்னு சொல்லுவாங்க. அது இல்லை, அது இன்னும் கூட ஏர்லியராக வரலான்னு எனக்கு புரிய வச்ச தருணம் அதுதான். எனக்கு அவர்கிட்ட கேட்டேன், நான் என்ன சார் 50லேயே பார்க்கின்சன்ஸ் வருமானு கேட்டதுக்கு, எப்போ வேணால் வரலாம், 42 கூட வரலாம், 32லேயும் வரலாம், இது நம்ம கையில் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் இந்த டாக்டர். இட் வாஸ் த ஃபஸ்ட் டைம் ஐ நியூ தட் பார்க்கின்சன்ஸ் கேன் அட்டாக் அட் எனி ஏஜ். அப்போ புரிஞ்சுனது அந்த வயசில் தான். நான் 50 வயசில் தான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அதை நான் போராட ஆரம்பித்தேன். என்ன மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சது சார் உங்களுக்கு? அந்த டைமில் எனக்கு நான் ஒரு நாள் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தேன். வரும்போது ஐ ஃபெல் சம்திங் வாஸ் ராங் வித் மீ. என்னன்னு தெரியல. அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியிலேருந்தே எனக்கு காலை மட்டும் அப்படி தேய்ச்சி நடப்பேன். அப்புறம் ஷோல்டர் கொஞ்சம் இறங்கின மாதிரி ஃபீலிங் இருக்கும். ட்ரெமர்ஸ் இருக்கும், கையில் ஆடும் அப்படியே. நான் அதெல்லாம் என்னோடய பேக் ரொம்ப வருஷமாக எனக்கு ஐ ஹேட் பேக் ப்ராப்ளம். அதனால் நினச்சிட்டு நான் ஆர்த்தோக்கிட்ட போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போகல, நான் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். அன்றைக்கி மத்தியானம் சாப்பிட வந்தபோது ஒய்ஃப் சாதம் போடுறாங்க. எனக்கு நான் பிசிஞ்சு வாயில் போடுறதுக்குள்ளே கையிலேருந்து சாப்பாடு கீழே விழுது. அதனால் எனக்கு ஐ காட் ஒரிட் அண்ட் ஐ ஸ்டார்டட் க்ரைங். எதனால் அழுதுன்னு எனக்கு தெரியாது. என் தம்பிக்கு ஒரு டைம் ஃபோன் பண்ணேன். இஸ் அ டாக்டர், ஹி ஒர்க்ஸ் ஃபார் அப்போலோ, டாக்டர் ராமகிருஷ்ணன். அவர் நீ உடனே கிளம்பிங்க வா, நம்ம ஐ திங்க் வி ஆர் ட்ரீட்டிங் த ராங் சிம்டம்ஸ். நம்ம ஆர்த்தோ ப்ராப்ளம் நினச்சிட்ருக்கோம், இது லுக்ஸ் லைக் எ நியூரோ ப்ராப்ளம், நீ உடனே வந்துரு அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு நான் உடனே கிளம்பி போனேன். அங்கே போனோடனே ஹீ டுக் மீ டு தட் டாக்டர். அண்ட் அவர் நான் உள்ளே நுழையும் போதே ரொம்ப சீனியர் டாக்டர் அவர். அண்ட் அவர் பார்த்தோன்னே சொல்லிட்டாரு, ஐ நோ வாட் யூ ஹேவ் அப்படின்னாரு. நம்ம தான் படித்த திமிர்லாம் நம்ம காட்டுவோமே. என்ன சார் எனக்கு அப்படின்னேன். யூ ஹேவ் பார்க்கின்சன்ஸ் அப்படின்னாரு. பட்டுன்னு போட்டு உடைச்சார். அந்த மொமெண்ட் எனக்கு மறக்க முடியாத மொமெண்ட் லைஃப்பில். ஏன்னா ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் ஹிம். சொன்ன உடனே அப்படியே ராஜி அழ ஆரம்பிச்சிட்டா. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு ஐ ஷுவர்னு கேட்டேன். அப்போ கூட அவர் ஐ எம் ஷுவர், இஃப் யூ ஆர் நாட் ஷுவர் வி கேன் கோ ஃபார் ஆல் த டெஸ்ட்டுன்னு எல்லா டெஸ்ட்டும் எழுதி கொடுத்தாரு. எம்ஆர்ஐ, ஸ்கேனு, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தார். ஒரு 2 நாள் கழித்து திருப்பி அதே ரிப்போர்ட்டோடு போனேன். அப்படி பார்த்துட்டு ஐ டோல்ட் யூ யூ ஹேவ் பார்க்கின்சன்ஸ், அதே தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னாரு. அது செகண்ட் மொமெண்ட் ஃபார் மீ டு நோ வாட் லைஃப் இஸ் ஆல் அபவுட். இது ஆக்சுவலாக மரபணு ஜெனட்டிக்காக தான் வரும்னு கேள்விப்பட்டோம். இல்லை, அதெல்லாம் தாண்டி ஜெனட்டிக் மரபணுன்னு இல்லைனாலும் சில சூழல் அந்த மாதிரியாக இருக்கிறதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது முன்கூட்டி வந்திருக்கா? உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இருந்திருக்காது? நம்ம இதை நான் இக்னோர் தான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம அந்த காலத்தில் சரியான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் நமக்கு தெரியாமல் இருந்ததுனால யாருக்குன்னா கை காலெலாம் ஆடிச்சுன்னா நம்மளா நரம்பு தளர்ச்சி, வயசான காலத்தில் ஏதோ இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்கள ஒரு கிளாஸிஃபை பண்ணி அவங்கள உட்கார வச்சோம். இப்போ லுக்கிங் பேக் அட் திங்ஸ், எங்கள் அப்பாக்கே அது இருந்திருக்கோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இப்போ நான் நடக்கிற விதம், நான் ஸ்லோவான விதம் எல்லாம் நான் பார்த்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இருந்திருக்கலாம். ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட். டிஎன்ஏ வரைக்கும் நான் போல. அவரோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பார்த்து நான் சொல்கிறேன். நான் எதனால் வந்ததுன்னு இதுக்கு காரணம் இது வரைக்கும் இன்னும் மெடிக்கலி தெர் இஸ் நோ ப்ரூவன் இதுன்னு சொல்கிறாங்க. பட் ஐ ஃபாட் வித் த மெடிக்கேஷன் தட் இஸ் அவைலபிள். சார், நீங்கள் நிறைய ப்ரோக்ராம் போயிருக்கீங்க, நிறைய பண்ணியிருக்கீங்க, ஈவெண்ட் எல்லாம். அந்த மாதிரி டயத்தில் ஏதாவது இன்சிடெண்ட் நடந்திருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தெரிஞ்சிருக்கு? நிறைய நடந்திருக்குங்க. அதாவது எப்படி சொல்கிறது, நான் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த ட்ரெமர்ஸ்லாம் வரும். அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும் எனக்கு. அதாவது நம்ம ஒரு வேலைக்குன்னு போகும்போது அந்த வேலையை தடைப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா எவ்வளோ அப்செட் ஆகுமோ அதெல்லாம் நடந்திருக்கு எனக்கு. ஒரு எஸ்பிபி ஷோவில் நடந்திருக்கு, ஒரு இளையராஜா ஷோவில் நடந்திருக்கு. அதெல்லாம் யாருக்கும் புரியாது. என்னமோ இவனே நொண்டி நடக்கிறான், இவன் எதுக்கு இவன் கால் இப்படி தேய்ச்சி நடக்கிறான் அப்படி தான் யோசிப்பாங்களே தவிர வாட் ஐ கோ த்ரூ இன்டர்னலி நோபடி வில் அண்டர்ஸ்டாண்ட். வெளியில் பார்த்தா தெரியாது நமக்கு இந்த நோய் தான் அப்படிங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க.
அதாவது ஒரு வாட்டி மேடையில் ஒன்று சொல்லியிருந்திருக்கீங்கல்ல சார். கை ஆடுறது. ஆமாம். ஒரு வாட்டி மேடையில் நீங்கள் நடந்து பார்த்துட்டு சொன்ன அந்த இன்சிடென்ட். இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நிறைய மோட்டிவேஷனல் கிளாஸஸ் எடுக்கிறேன் நான். சரி. காலேஜஸ்க்கெலாம் போயிட்டேன். அங்கே வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் வந்து, என்னோட ஸ்டோரி ரீல் ஒன்று வச்சுருக்கேன், ஷோ ரீல் ஒன்று. ஒரு 3 மினிட்ஸ் என்னோட எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி, கெரியர் க்ரோத் எல்லாம் பற்றி பேசுகிற ஒரு வீடியோ அது. அது வந்து ஒரு 3.5 மினிட்ஸ் ஓடும். அதில் வந்து நான் வந்து எப்படி ஐடியில் என்ட்ரு ஆகி மீடியாவுக்கு வந்தது, யார் யாரெல்லாம் சந்தித்தேன் எல்லோரும் இருக்கும். அதில் கமல், ரஜினி, மணிரத்னம் சார் எல்லோரும் இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே எல்லோரும் கைத்தட்டுவாங்க. பார்த்து முடித்தோடனே நான் சொல்லுவேன், வெயிட் பண்ணுங்கள், நான் கைத்தட்டலுக்காக இது பண்ணல, இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன், அது பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஜ்லேயே நடப்பேன். நான் நடந்துட்டு இப்போ என்கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு கேட்பேன். ஒன்றும் இல்லையா சார், நல்லா தானே இருக்கீங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ ஒன்று வச்சுருக்கேன். நான் இந்த கை கால்லாம் நடுங்கிற மாதிரி ஒரு டெய்லி நான் வந்து என்னோடய டாக்டர் வந்து லண்டனில் இருந்தார். இப்போ அங்கே தான் இருக்கார் அவர். அந்த கோவிட் டைமில் நிறுத்திட்டார் இங்கே வரது. அதுக்கு முன்னாடிலாம் ஒரு மாதமாக வந்துட்டு போயிட்டு இருந்தார். அவர்கிட்ட தான் முதல்ல காமிச்சேன் நான். அவர் என்ன சொன்னார்னா, யூ கண்டினியூ டு பி வாட் யூ ஆர், டோன்ட் கிவ் அப் எனிதிங்னு சொன்னார். அதனால் அவருக்கு டெய்லி ஒரு வீடியோ எடுத்து காமிச்சு, இன்றைக்கி கண்டிஷன் இப்படி இருக்குது, ஏதாவது மாற்றணுமா இப்படிலாம் கேட்டு நான் அனுப்புவேன். அந்த வீடியோவில் ஒன்று எடுத்து ஸ்டேஜில் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு, இப்போ சொல்லுங்கள் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னா, என்ன சார் உங்களுக்கு ஆச்சுன்னு எல்லோரும் கேட்பாங்க. ஸோ அந்த கமல், ரஜினி மாயெல்லாம் மறைஞ்சிடும் உங்களுக்கு. என்னை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நான் வந்து 10-12 வருஷமாக இந்த டிசீஸில் ஐம் சஃபரிங். அது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அதனோட உண்மையான தாக்கம் எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. பார்க்குறவங்களாம் வந்து நல்லா தானே இருக்கான், அவனுக்கு என்ன அப்படின்ட்டு போயிடுவாங்க. உள்ளுக்குள்ளே எவ்வளோ சஃபர் பண்ணுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் ஒரு புதைந்த ரகசியமாகவே இருக்கணும்னு நானும் விட்டுட்டேன். இந்த நடுக்கம், பதட்டம் தாண்டி நமக்கு உள்ளுக்குள்ளே என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும் சார்? நர்வ்ஸ் ப்ராப்ளம் தான், உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இதில்? ஐ வென்ட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் கமிட்டிங் சூசைட் ஒன்ஸ். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுச்சு. அது வந்து அந்த ஒரு 20 மினிட்ஸ் தான் அந்த சிம்டம்ஸ் இருந்தது எனக்கு, சூசைடல் சிண்ட்ரோம். பட் ஐ வாஸ் ஏபிள் டு ரெக்கவர் ஃப்ரம் தட் இமீடியட்லி. அண்ட் நெக்ஸ்ட் டேவே டாக்டர்கிட்ட போய் பேசினேன். ஏன் உனக்கு அப்படிலாம் தோணுது அப்படின்னாரு. இல்லை டாக்டர், எனக்கு வந்து என்னை பார்க்க வரவங்களாம் நான் பேசுகிற கண்டென்ட்டை விட்டுறாங்க, என் கை கால் எப்படி ஆடுறதுன்னு தான் பார்த்துட்ருக்காங்க, அதே தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து அவரோட ரியாக்ஷன் வாஸ், உனக்கு தலைவலின்னா என்ன சொல்லுவேன், யாரெல்லாம் கேட்டால் தலைவலின்னு சொல்லுவேல்ல, வயிற்று வலின்னா என்ன சொல்லுவேன், வயிற்று வலின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பார்க்கின்சன்ஸ்னால் பார்க்கின்சன்ஸ் சொல்லு, நாளையிலேருந்து யாருக்கு பார்த்தாலும் சொல்லிவிடு பார்க்கின்சன்ஸ்னு, சரியாயிடும் உனக்கு அப்படின்னாரு. இட் ஒர்க் லைக் மேஜிக் ஃபார் மீ. அடுத்த நாள் யாரும் வந்தோடனே நான் சொன்னது, பாருங்கள் எனக்கு பார்க்கின்சன்ஸ்னு ஒரு டிசீஸ் இருக்குது, கை கால்லாம் இப்படி ஆடிட்டே இருக்கும் அப்பப்போ. நீங்கள் அதை நோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அதே தான் நோட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதனால் நான் இப்போ முதலே உங்ககிட்ட சொல்லிடுறேன், எனக்கு பார்க்கின்சன்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். உடனே என்னோடய வலியெல்லாம் இங்கே இறங்கி அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அவர் என்னை பற்றி பரிதாபப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான், தட் இஸ் தி மேஜிக் ஃபார் மை. பெரிய விஷயம். அதுவும் தன்னோட ஒரு நோயை வெளியில் சொல்லிக்கிறதுக்கே கூச்சப்படுற காலத்தில் பரவாயில்ல, இதுவே உங்களுக்கு ஒரு மருந்தாகவே ஆயிருக்கு இல்லையா? அப்சல்யூட்லி. இப்போ நான் ரீசெண்டாக பண்ண சர்ஜரிக்காக தான் இந்த மொட்டையெல்லாம் அடிச்சிட்டேன் நான். அப்போ வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ டோல்ட் மை செல்ஃப் வாஸ், டாக் அபவுட் இட் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி. டாக்டர் கேட்டேன், நான் நிறைய பேசலாமா சார் இதை பற்றி? தாராளமாக பேசுங்க, எங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ், நாங்கள் போய் கன்வின்ஸ் பண்ணுவோன்னா நீங்களே கன்வின்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னாரு. அது வாஸ் ரியலி அ குட் மூமெண்ட் ஃபார் மீ. நல்ல தூக்கம்லாம் வருமா டாக்டர்? தூக்கம் கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் வந்து என் பிரதரே ஒரு ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட்ன்றதுனால அந்த சிபேப்லாம் கொடுத்து இப்போ நல்லா தூங்குறேன் நான். இதுக்குன்னு ஏதாவது உணவு முறைன்னு எழுதி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? இதை தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி எதுவும்? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மேடம், அதெல்லாம் கிடையாது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனால் எக்ஸசைஸ் இருக்குது, எக்ஸசைஸ்லாம் அதில் ஸ்டாண்டர்டாக பண்ணணும். எதை நீங்கள் பண்ணியிருந்தாலும் அதை நிறுத்தாதீங்கன்னு சொல்கிறாரு டாக்டர்ஸ். தட் இஸ் ஒன்லி அட்வைஸ் தே கிவ் மீ. நீங்கள் கார் ஓட்டுறீங்களா, கண்டினியூ டு டிரைவ் த கார். சைக்கிள் ஓட்டுறீங்களா, ஓட்டுங்க. எதையுமே பண்ணிட்டு இருந்த காரியத்தை நிறுத்தாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். என்ன டாக்டர் உங்களுக்கு பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்புன்னு இருக்கும். இப்போ வரைக்கும் இந்த 10 வருஷத்தில் என்ன மாதிரியான ஃபீல் இருக்குது உங்களுக்கு? மீண்டு வந்த ஒரு இது இருக்கா? முதல் 3 வருஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது மேடம் எனக்கு. ஐ ஷுட் அட்மிட் தட் எவ்ரி திங் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஏன்னா நான் குளிக்க போனேன்னா முன்னாடிலாம் 10 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வெளில வந்துடுவேன். அந்த பீரியடில் வந்து இட் வில் டேக் அபவுட் 1.5 hours ஃபார் மீ. ஏன்னா அவ்வளோ ஸ்லோ ஆகிடும் உடம்பு. மார்னிங்ஸில் இருந்து குளிச்சுட்டு டவலை வச்சு தொடச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகிடும். எனக்கு சில சமயம் ஒய்ஃபை கூப்பிட்டு எனக்கு பேண்ட்டு ஷர்ட்லாம் போட்டு விடுன்னு சொல்கிற அளவுக்கு இதுவாக இருந்தது. பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஐ வாஸ் ட்ரைங் டு கெட் ஓவர் தட் அண்ட் ஐ வாஸ் ட்ரைங் டு பி ஆஸ் செல்ஃப் இண்டிபெண்ட் ஆஸ் பாசிபிள். அது தட் வாஸ் த
சேலஞ்ச் ஃபார் மீ. அல்ல, அதாவது நீங்களே இப்போ எங்களோட வேலைகளை செஞ்சுக்க முடியாது. இந்த ஒரு வாரத்தை இப்போ எனக்கு போன வாரம் தான் சர்ஜரி நடந்தது. பை த வே, என்ன சொல்கிறது, இங்கே பேஸ் மேக்கர் வைக்கிறாங்களா ஹார்ட்டுக்கு, அந்த மாதிரி பிரெயினுக்கு ஒரு ஸ்பேஸ் மேக்கர் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. அது இன்னும் இனிஷியேட்டே பண்ணல இன்னும். அது உள்ளே வச்சு உள்ள சிஸ்டம்குள்ளே இருக்குது. அடுத்த வாரம் தான் எனக்கு இனிஷியேட் பண்ண போகிறாங்க. அது பிரெயினுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே 2 ஹோல் போட்டு அதில் இது பண்ணியிருக்காங்க. நான் தேர்ஸ்டே அன்றைக்கி அட்மிட் ஆனேன். ஃப்ரைடே சர்ஜரி, மண்டே டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன். நான் வந்து ஒரு வாரம் வீட்டில் ரெஸ்ட்டு. 11th அன்னைக்கு ஐ வெண்ட் ஃபார் மை ரிவ்யூ, ரிமூவ் த ஸ்டிச்சஸ். வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ், அந்த ராமாஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் நாளைக்கு என் படத்து பூஜை, கண்டிப்பாக வரணும் நீங்கள் அப்படின்னாரு. இது யாருன்னா, நம்ம அந்த காலத்தில் ராமாயணம் மகாபாரதம்லாம் எடுத்தாங்கல்ல, ராமானந்த் சாகரோட கிராண்ட்சன் தான் இந்த படத்தை எடுக்கிறாரு. ஸோ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் கிளைண்ட் ஃபார் மீ. அதனால் நான் வந்து கண்டிப்பாக வரேன் சார்னு சொல்லிவிட்டு உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். டாக்டர், நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆஃபர் வந்துருக்கு, போகலாமா அப்படின்னு கேட்டேன். தாராளமாக போங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. அவர் தாராளமானு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நான் ஃபோனை வச்சுட்டு நான் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ அடுத்த நாள் கார்த்தால கிளம்பி ஹைதராபாத் போயிட்டு ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் அந்த பூஜை அட்டன் பண்ணிவிட்டு, அன்றைக்கி சிஎம் வேறு வந்திருந்தார், தெலுங்கானா சிஎம். அவரையும் மீட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே கிளம்பி இங்கே வந்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வெல் பவர் மைண்டு, உங்களோட இது வந்து சும்மா சொல்லக்கூடாது. இதுக்கு பேக் போனாக இருக்கிறது உங்கள் வீட்டில் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே முடியாது. என்ன தான் நம்ம எதுவாக இருந்தாலும் உங்கள் ஒய்ஃப் பற்றி சொல்லுங்கள் சார். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? நான் இன்றைக்கி இப்படி உக்காந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு ரீசன் அவங்க தான். ஷீ இஸ் சச் அ ஸ்ட்ரெங்க் டு மீ. ஃப்ரம் த டே ஐ வாஸ் டயக்னோஸ்ட் வித் பார்க்கின்சன்ஸ் டில் டுடே ஷி ஹஸ் பீன் மை பில்லர் ஆஃப் சப்போர்ட். அதனால் தெர் இஸ் நோ செகண்ட் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி என் 2 பசங்களும், ஒருத்தன் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ். அவன் வந்து ஓப்பனாகவே என்னை வந்து கேட்பான், எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன்ப்பான்லாம் அவன் யூஎஸில் இருக்கான். இன்னொருத்த வந்து லீஸ்ட் எக்ஸ்ப்ரெசிவ், ஒன்றுமே சொல்ல மாட்டான். அவன் அன்பு வேறு விதத்தில் காட்டுவான். அவன் இங்கே இருக்கான். ஸோ எனக்கு ஐ எம் ஹாப்பி த வே தே ஆர். ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. உங்களுக்கு எல்லா துறையிலையும் ஃப்ரெண்ட்ஸு, அதுவும் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் எல்லாருமே உங்களை இந்த லெவலில் பார்த்தோன்னே என்ன உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி பேசினாங்கன்னு? நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய ஆள்னா சுஹாசினி மேடம் தான். சுஹாசினி, ஷி வாஸ் அனதர் பில்லர் ஆஃப் சப்போர்ட் டு மீ. ஷீ இஸ் மை சோல்மேட். எந்த பிரச்சனைனாலும் அவங்கள தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு சொல்லுவேன். அவங்களும் ஷி ஹஸ் பீன் வெரி வெரி நைஸ் டு மீ அண்ட் ஷி வில் லிசன் டு ஆல் மை ப்ராப்ளம்ஸ். அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருந்தால் சொல்யூஷன் கொடுப்பாங்க. இல்லைனா கோபி நம்ம காலம் அவ்வளோதான், நம்ம கிளம்புற காலம் வந்துடுச்சுன்ற அளவுக்கு பேசுவாங்க. பட் அவங்க ஜென்ரலாக வெரி வெரி மோட்டிவேட்டிங். அதனால் அவங்கள குறிப்பிட்டு சொல்லணும். மற்றவங்களாம் தேவ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி நைஸ் டு மீ. ஐ ஹாவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஃபோன் புக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 12,000 கான்டாக்ட் இருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. அதாவது எல்லா ஸ்டேஜ்லேருந்தும், ரைட் ஃப்ரம் மை ஸ்கூல் டேஸ் தனித்தனியாக அவங்கள ஒரு குரூப்பில் போட்டு அவங்களோட கான்டாக்ட் வச்சுட்ருக்கேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி எனக்கு எந்த குறையும் கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக நான் மென்ஷன் பண்ணோன்னா, இங்கே ஜேக்கப்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜெர்சியில் இருக்கார். இட்ஸ் எ வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். என்ன ப்ராப்ளம்னாலும் அவனுக்கு ஃபோன் பண்ணால் என்னை சிரிக்க வைக்காமல் ஃபோனை வைக்க விட மாட்டான். அவனுக்கே அவ்வளோ கஷ்டம் இருக்கும், ஆனால் அவன் காட்டிக்கவே மாட்டான் அதை. யூ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் மீ. அதனால் நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐம் அ ரிச் மேன். இதுக்குன்னு எக்ஸசைஸ் ஏதாவது இருக்கா? இப்போ டெய்லி நீங்கள் இந்த மாதிரி பயிற்சி எடுக்கணும், ஏன்னா நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஆறுபடும் இல்லையா? ஆமாம். அதுக்கு நீங்கள் இதுக்குன்னு எக்ஸசைஸ் ஏதாவது? ஐ ஹாவ் அ ட்ரெயினர் அட் ஹோம். அவர் காத்தால வந்துடுவார், 6:15 வந்துடுவார். சரி. வந்தவுடனே வி கோ அப். நானும் என் ஒய்ஃபும் போயிட்டு ஒரு 1.5 மணி நேரம் வி டூ ரொட்டீன் எக்ஸசைஸ். என்ன மாதிரியான பயிற்சி செய்கிறது? எல்லா இதுவும் வெயிட்ஸு எல்லாமே பண்ணுவோம். ஓகே. அதனால் கவர்ஸ் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் மை ப்ரோக்ராம்ஸ்லாம். இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்களா? நடுவில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிங்களா? இல்லை, நிறைய ஈவெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பண்ணுறேன், அதே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒர்க்கு எந்த விதத்துலையும் ஸ்டாப் ஆகலை எனக்கு. வெரி இப்போ கூட லாஸ்ட் இயர் வி வென்ட் டு யூஎஸ் டு ஷூட் அ ஃபிலிம். வேர்டிக்னு ஒரு படம் பண்ணிட்டு திரும்பி வந்தேன். 23 நாள் அந்த படத்தை முடித்தோம். போன மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு தேட்டரில். இந்த மாதம் இதில் வந்திருக்கு, ப்ரைமில் வந்திருக்கு. கிஃப்டட் தட் வே டச் வுட். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன நோய் வந்தால் கூட பயங்கரமாக துவண்டு விழறாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம்? மோட்டிவேஷன் நான் எனக்காக கொடுத்துக்கிற ஒரு விஷயம். அதை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுறது. அது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ரஜினி சாரோட ஃபங்க்ஷன் ஒன்றுத்தில் நான் சொன்னேன். அவர் அந்த 50 years ஆஃப் ரஜினிகாந்த்னு அந்த இவர் பிளாக் ஷீப் மிஸ்டர் விக்னேஷ் ஒரு ஷோ நடத்தினார், பாட்காஸ்ட் மாதிரி. அப்போ நான் சொன்னேன், அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு வந்து பதில் இதுதான். அவர் என்ன கேட்டார், சார் ரஜினிகாந்தோட இந்த சக்ஸஸ் பற்றி நீங்கள் பேசணுன்னா
ஏதாவது ஒரு விஷயம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்லேருந்து. என்ன வாட் இஸ் தட் மேட் இம் திஸ் சக்ஸஸ்ஃபுல்னு கேட்டார். நான் சொன்னேன், அவர் படத்துலேருந்தே ஒரு டயலாக் சொல்கிறேன். அதுதான் நான் எனக்கு சொல்லிக்கிற வசனம் தினம். 2 கை 2 கால் போனாலும் இந்த காலி பொழைச்சிப்பான் சார், கெட்ட பையன் சார் அவன் அப்படின்னு. நான் அதுதான் என்னோடய தாரக மந்திரம். ஐ கண்டினியூ டு ப்ராக்டிஸ் தட். நான் ஒய்ஃப் கிட்ட கூட அடிக்கடி சொல்லுவேன், திடீர்னு நான் படுக்க விட்டு எழுந்து கஷ்டப்பட்டேன்னா பிடிக்க வருவோம். நான் சொல்லுவேன், 2 கை கால் போனாலும் நான் பொழைச்சிப்பேன், என்னை விட்டுரு அப்படின்னுவேன். அதுதான் என்னோடய லைஃப் லெசன். சார் நீங்கள் வந்து கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை உண்டா? அது சும்மா ஒரு ஜென்ரலாக கேட்குறேன். நிஜமாக உண்மையாக கேட்டிங்கன்னா கிடையாதுன்னா இந்த அதாவது நான் வந்து அன்பே சிவம் டைப். நான் வந்து அன்புக்காக என்ன வேணால் கொடுப்பேன். அன்கண்டிஷ்னல் லவ் இஸ் மை பாலிசி. அதனால் ஐ டோன்ட் கோ டு டெம்பிள்ஸ் தட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ் மை ஒய்ஃப் டஸ். எனக்கு எப்போல்லாம் போகணும்னு தோணுச்சுன்னா நான் போயிட்டு உள்ளே போயிட்டு வேண்டிட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். ஐ எம் நாட் த ரெகுலர் பக்தி பூஜை புனஸ்காரம்லாம் எனக்கு கிடையாது. நம்பிக்கை வந்து நம்மள மீன் ஒரு சக்தி இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அவ்வளோதான். ஆம்க்கு பயங்கர நம்பிக்கை அவங்களுக்கு. அவங்க வந்து பூஜை புனஸ்காரம்னு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 17 மணி நேரம் அதில் தான் இருப்பாங்க அவங்க. ஆனால் எப்போ கேட்டாலும் அது உனக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு. கண்டிப்பாக அது நானும் அந்த நம்பிக்கை விஷயத்தில் நான் போகவே மாட்டேன். அது அவங்க நம்பிக்கை, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் இவ்வளோ வருஷம் 10 வருஷம் தாண்டி வந்துட்டீங்க. இதுக்கான தீர்வுன்னு என்னன்னு பார்த்தா இது க்யூர் கிடையாதுல்ல சார்? திஸ் இஸ் நாட் அ க்யூர், இட்ஸ் ஒன்லி அ ட்ரீட்மெண்ட். ஆனால் அதோட வீரியத்தை குறையிறதுக்கு கண்டிப்பாக இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆஃப்டர் த சர்ஜரி இந்த பேஸ் மேக்கர் மாதிரி ஒன்று வச்சதுக்கப்புறம் தே சே ஐ வில் பி அட்லீஸ்ட் 90% பெட்டர் தென் ஹவ் ஐ வாஸ். இது வரைக்கும் அந்த டாக்டர் வந்து டாக்டர் விஜய் சங்கர் தான் என்னோட நியூராலஜிஸ்ட். அவர் சொன்னது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நாங்கள் இங்கேயே ஒரு 2000 கேசஸ் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் யார்கிட்ட வேணால் பேசுங்க, நான் நம்பர் கொடுக்குறேன். அவங்க வந்து வேணான்னு சொல்லட்டும், அப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். எல்லோரும் வந்து தே ஆர் ஹாப்பி வித் த சர்ஜரி அண்ட் இட் ஹஸ் ஹேட் பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆன் எவ்ரிபடி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் தைரியமாக சரின்னு சொன்னேன் அவர்கிட்ட. பண்ணதுக்கப்புறமா வித்தியாசம் தெரியுறதா? நிறைய வித்தியாசம் தெரியுது மேடம். ஐ எம் ஏபிள் டு வாக். அதான் சொல்கிறேன், இன்னைக்கு காத்தால கூட குளிச்சுட்டு வந்தோன்னு சொன்னேன், இது 45 நிமிஷம் ஆன விஷயம் எனக்கு இப்போ 10 நிமிஷம் தான் ஆகுது அப்படின்னு. அதனால் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் திஸ் டன். இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி கூட பண்ணிடலாம்னு எனக்கு தோணுது இப்போ. அப்போ அந்த ஸ்டேஜ் பார்த்து அந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா? இல்லை யூஸ்வலாக வந்து அக்கார்டிங் டு த டாக்டர்ஸ் 3rd year ஆஃப் பார்க்கின்சன்ஸ்லேயே தே ரெக்கமெண்ட் திஸ் சர்ஜரி. எங்கிட்ட கேட்டபோது நான் அப்போ வந்து அவர் சொன்னது 6 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது வந்து இப்படி கட் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல சிப்பு வைப்பேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் வேணாம், நான் மாத்திரையே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நான் அதுலேருந்து ஒதுங்கிட்டேன். நான் 6 years ஐ மேனேஜ்ட் ஒன்லி வித் மெடிசன். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 months முன்னாடி அவர்கிட்ட ரிவ்யூக்கு போனபோது அவர் சொன்னார், இன்னும் எதுக்கு தள்ளி போட்டுறீங்க, இப்போது டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்ட் ஸோ மச், நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு கெட் இட் டன் திஸ் இஸ் த ரைட் டைம் டு டூ இட்னாரு. நானும் விசாரித்த வரைக்கும் ஐ ரெட் அ லாட் அபவுட் இட் இன் தி கூகுள். எவ்ரிபடி செட் இட் வாஸ் பாசிட்டிவ். சரி, இது இன்னும் தள்ளி போடுவானான்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்லிட்டேன், அவ்வளோ. ஆக்சுவலாக இது ஒரு 10 வருஷம் தாண்டிட்டீங்க. அது வந்து ஒரு பெரிய பாதிப்பு இருக்கிற மாதிரியும் உங்களை பார்த்தாலே தெரியல. இந்த மோட்டிவேஷன் சொன்னீங்க இல்லையா, எல்லா இடத்துலையும் போய் பண்ணுறீங்க, அது என்ன மாதிரியான மோட்டிவேஷன் பண்ணுறீங்க? ஜென்ரலாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். நான் வந்து எந்த கஷ்டத்துலையும் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம்னா அது நீங்கள் புரிஞ்சின்ற விதம் அப்படி. நான் நிறைய கஷ்டப்பட்டேன் இன்டர்னலி. ஓகே, அப்படின்னா நான் நல்ல நடிகன்னு அர்த்தம். நல்லா நடிச்சிருக்கேன் இத்தனை நாள். அந்த ஒரு துறை மட்டும் அதுவும் இருந்திருக்கு. நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இல்லை சின்ன சின்ன ரோல்லே தான் பண்ணுவோம் படத்தில். பட் ஐ பிரிட்டண்டட் தட் ஐ பீன் ஐ எம் ஆல் ரைட்ன்ற மாதிரி. யாரும் பார்க்குறவங்க டக்குன்னு பார்க்குறவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க எனக்கு பார்க்கின்சன்ஸ்னு. வந்த புதுசில் இது வந்தோடனே இந்த பேரை சொன்னோன்னே உங்களுக்கு என்ன மாதிரி தோணுச்சு? அதாவது அவ்வளோதான், உலகமே தலை மேலே இடிஞ்சு விழுந்த மாதிரி இருந்தது எனக்கு. அன்றைக்கி அவர் டாக்டர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, பார்க்கின்சன்ஸ்ன்ற சொன்ன வார்த்தை வந்து, நாங்கள் 2 பேரும் வெளியில் வந்துட்டு கார் எடுத்துன்னு வி ட்ரோவ் அப் டு மகாபலிபுரம். ஒரு வார்த்தை பேசல நானும் என் ஒய்ஃபும். வி வெண்ட் ஆல் த வே டு இந்த ரேடிசன் ப்ளூ போயிட்டு அங்கே போய் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி காஃபி குடிக்கும்போது தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அது வரைக்கும் நாங்கள் பேச்சு ஒரு வார்த்தை பேசலை 2 பேரும். அவள் அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தா, நான் வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டு இருந்தேன். அங்கே போய் இறங்கினப்புறம் தான் பேச ஆரம்பித்தோம். பசங்களுக்கு எப்படி இதை பிரேக் பண்ணுறது, ஹவ் வில் தே டேக் இட், அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி அப்புறம் வீட்டுக்கு வந்து சொன்னப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. லைஃப்பில் நீங்கள் ஒவ்வொரு இதையும் கடந்து வர்றது வந்து இன்னொருத்தருக்கு அது ஒரு பூஸ்டாக இருக்கும். ஐயோ, நம்மளும் எல்லா விஷயத்துலையுமே பயந்து நடுங்கிட்டு இருக்கிற காலத்தை போய் உங்களை மாதிரி ஒரு பிரிஸ்காக இன்றைக்கி இருக்கீங்க. இதே மாதிரி எல்லாரும் உங்களை பார்த்து நிறைய பேர் தன்னை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால தான் இந்த மீட் இதிலே உட்காந்துருக்கேன் நான். நம்ம டாக்டர் சார்பாக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம்.